நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான பீனட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்குறீங்கன்னா அதை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, புளி மட்டும்தான். இது கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். 7-8 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் நீட்ட மிளகாய், குண்டு மிளகாய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்த்து பண்ணும்போது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிலக்கடலையை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேர்க்கடலை சேர்த்து அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் மிளகா கரெக்டாக அறுப்பட்டு வரும். இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம்ல கடலை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. எடுத்ததும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிதம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிதத்தை சட்னியில் சேர்த்துருங்க. சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுட சுட இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான வேர்க்கடலை சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.